ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஷன் அகாடமி. இப்போ நம்ம ரெப்கோ பேங்க்கோட நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். நமக்கு வந்து ஓப்பனிங் டேட் வந்து 18ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நேற்றே நமக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு க்ளோசிங் டேட் 8 வரைக்கும் இருக்குது. ஓகேவா, 8/9/2025 வரைக்கும் இருக்குது. டேட் நம்மகிட்ட நல்லாவே இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி ஓப்பனிங் டேட் உடனே அப்ளை பண்ணாதீங்க. அதுமாதிரி கடைசி ஒரு 2 நாளைக்கு முன்னாடியும் அப்ளை பண்ணாதீங்க. ஓகேவா, ஏன்னா கடைசி நாளில் வந்து மோஸ்ட்லி வந்து வெப்சைட் வந்து கிராஷ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இதுக்கு மாதிரி வந்து IBPS PO அப்படி தான் ஆச்சு. நீங்கள் பார்த்தீங்களா, கடைசி ஒரு 3 நாளாக ஃபுல்லாக டவுன் தான். எப்படியோ கடைசி IBPS வந்து 1 வீக் வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் எல்லா பேங்க்கும் அதே மாதிரி நமக்கு எக்ஸ்டெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஓகேவா, ஸோ அதனால் இப்போ 8ஆம் தேதி தான் கடைசி நாள்லாம். 5ஆம் தேதி நைட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. ஃபீஸ் பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சிடுங்க. ஓகேவா, ஓகே. நமக்கு ஆஸ் யூஷுவல் தான் இந்த மாதம் நமக்கு 8ஆம் தேதியிலேருந்து இந்த மாதிரி 18ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து நெக்ஸ்ட் மந்த் 8 வரைக்கும் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி உங்கள் கால் லெட்டர் வந்து எக்ஸாமுக்கு 7 to 10 days மாதிரி உங்களுக்கு விட்டுருவாங்க. ஓகேவா, நமக்கு 22 டேட்டும் விட்டாங்க. நவம்பர் மாதம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இது வந்து ஒரே எக்ஸாம் தான், சிங்கிள் எக்ஸாம் தான். ஓகேவா, இதுக்கு இன்டர்வியூலாம் கிடையாது. ஓகேவா, இந்த ரெப்கோ பேங்க் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம தமிழ்நாடு பசங்களுக்காக மட்டும், தமிழ்நாடு பசங்க பொண்ணுங்களுக்காக மட்டும், தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி இந்த ஜோனுக்காக மட்டும்தான் இது விட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ரெண்டாவது, இது வந்து மொத்தமாக 30 வேகன்சி விட்டுருக்காங்க. இது வந்து கிளர்க் போஸ்ட்டு. ஓகேவா, நல்லா பார்த்துங்க. இது வந்து கிளர்க் போஸ்ட்டு. 30 வேகன்சி கம்மியாக இருக்கே, அப்ளை பண்ணலாமா அப்படிலாம் யோசிக்கவே தேவையில்ல. ஏன்னா நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம IBPS இருக்குது, LIC இருக்குது, இன்னும் இன்சூரன்ஸ்லாம் இருக்குது. எல்லாம் அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர இந்த ரெப்கோக்கு அதிகமாக யாரும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்த நேரத்தில் போய் அப்ளை பண்ணால் பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸாமும் ரொம்ப ஈஸி லெவலில் தான் இருக்கும், ரொம்பலாம் இல்லை. ஆனால் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். எப்பயுமே எக்ஸாம் ஈஸியாக இருந்தால் கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் அதுவும் இதே மாதிரி தான், கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். ஆனால் எக்ஸாம் ஈஸி தான், நம்மளால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஓகேவா, நல்லா பாருங்கள். நமக்கு பேசிக் பேவே 24,000 வரும். உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக மந்த்லி வந்து 42,000 கிட்ட உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, CTC பாருங்கள், உங்களுக்கு 8.8 lakh கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓகே. அதே மாதிரி பாருங்க, நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து 30 வேகன்சி கொடுத்துருக்காங்களா. ஓகே, அடுத்து வேறு என்ன பார்க்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓகேவா, மினிமம் 21 இருக்கணும், மேக்ஸிமம் 28 இருக்கணும். ஓகேவா, நமக்கு அதிகபட்சம் 28 தானா. 28 வயசுக்கு மேலே இருக்கவங்க என்ன பண்ணலாம், ஏஜ் ரிலாக்ஸேஷன் நமக்கு இருக்குது. ஓகேவா, அதுமாதிரி ப்ரொவிஷன் பீரியட் வந்து உங்களுக்கு 12 மாதம் கொடுப்பாங்க. அது 1 year ப்ரொவிஷன் பீரியட் உங்களுக்கு 1 year. பாருங்கள், ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாருங்கள். ஓகே, OBCக்கு 3 years கொடுத்துருக்காங்க, SC STக்கு 5 years கொடுத்துருக்காங்க, PW ஜென்ரல் EWSக்கு 10 years கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதே PWவில் SC STக்கு 15 years, PWவில் OBCக்கு 13 years. அதாவது உங்களுக்கு 28 வயசு ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் SC STயாக இருக்கீங்கன்னா ஒரு 5 years ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு 33 years, 33 வயசு தான் உங்களுக்கு மேக்ஸிமம். ஓகேவா, அதுக்கப்புறம் அது நீங்கள் OBCயாக இருந்தால் உங்களுக்கு வந்து 3 years ஆட் பண்ணிக்கோங்க. 31 வயசு வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள். ஓகேவா, ரிலாக்ஸேஷன் அதேமாதிரி வந்து உங்கள் ரிலாக்ஸேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட டேட்டும் விட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் கேண்டிடேட் வந்து 1997க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. ஓகேவா, அதே மாதிரி 2004க்கு இயர்லியாக பிறந்திருக்கக்கூடாது, இல்லை அது லேட்டராக பிறந்திருக்கக்கூடாது. ஓகேவா, 2004 36 6ஆவது மாதம் 30ஆம் தேதிக்கு லேட்டராக பிறந்திருக்கக்கூடாது. ஓகேவா, நீங்கள் அப்ளிகேஷன் இது வந்து IBPS தான் நடத்துகிறாங்க. நீங்கள் IBPSல வெப்சைட் இருக்கு இல்லையா, நீங்கள் அதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டாலே உங்களுக்கு வந்து காமிச்சிடும் நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்னு. ஓகேவா, ஓகே. பாருங்கள், வீடியோ டிவோர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து ரிலாக்ஸேஷன் ஏஜ் இன்னுமே அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எனி டிகிரி இருந்தால் போதும். நீங்கள் எத்தனை % தான் இருக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் இந்தியனாக இருக்கணும், உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். இந்த பாருங்கள், இந்த ப்ரொஃபஷ்னலி லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், எஸ்பெஷலி இன் தமிழ். ஓகேவா, தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அது முழுக்க தமிழ் அண்ட் புதுச்சேரி டிஸ்ட்ரிக்டாக எடுக்கிறது மட்டும்தான், ஸ்டேட்டுக்காக எடுக்கிறது மட்டும்தான். இது கரிக்குலர் லேடர். உங்களுக்கு எனி UG டிகிரி நீங்கள் குவாலிஃபையாக இருந்தால் போதும். நீங்கள் இந்த % தான் எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ NICLலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் தேவைப்படும். 60% மேலே இருக்கணும் தேவைப்படும். இதுக்கெல்லாம் அப்படி தேவையில்லை. ஓகேவா, அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் பாருங்கள். இது வந்து கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேஷன் சொல்லுவாங்க. இது வந்து கிளர்க் போஸ்ட்டு, ஆன்லைன் டெஸ்ட்டு தான், ஒரே டெஸ்ட்டு தான். ஓகேவா, பாருங்கள், ரீசனிங் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, குவான்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, அப்புறம் கம்ப்யூட்டர் அவேர்னஸ். எல்லாமே 40 மார்க்கு 40 கொஸ்டின், மொத்தம் 200 மார்க்கு 200 கொஸ்டின். ஓகேவா, மொத்தம் உங்களுக்கு 2 மணி நேரம் டைம். இது முழுக்க ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான். உங்களுக்கு ஆல்டர்னேட் லாங்குவேஜ்லாம் இல்லை, ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான். ஓகேவா, ஓகே. தமிழ்நாடு நடக்குதே, தமிழில் வைக்க மாட்டாங்களா, இல்லை, இது IBPS வைக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மட்டும்தான். நம்ம ஆல்ரெடி அப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம IBPS கிளர்க்கு, IBPS PO நம்ம தான் பார்ப்போம். IBPS SBI PO நம்மளாம் மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் பார்ப்போம். இல்லைனா ஆல்டரில் தமிழ் கொடுப்பாங்க. ஓகேவா,
ஆனால் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மட்டும்தான். அதேமாதிரி கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் 7லேருந்து 10 நாளைக்கு முன்னாடி. ஓகேவா? அது வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஃபீஸு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடியாக இருந்தால் 500, ஜென்ரலாக இருந்தால் 900. நிறைய இதை நான் சொன்னேன் 900 ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் இதுக்காகவே நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்குது, அது போக ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிபிஓலாம் வரப்போகுது. இது போக இது நம்ம 900 செலவு பண்ணுமான்னு எல்லாம் யோசிப்பாங்க. பட் இந்த டைம் தான் உங்களுக்கான டைம். நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எக்ஸாம் வந்து ஈஸி மோடில் தான் இருக்கும். கட் ஆஃப் மட்டும் தான் அதிகமாக இருக்கும், ஆனால் எக்ஸாம் வந்து ஈஸி மோடு தான். ஓகேவா? ஓகே, இதில் பாண்ட் இருக்குது. பாண்டெல்லாம் பெருசாக இல்லை, ஒரு 25,000 அந்த மாதிரி தான் இருக்கும். கம்மியான பாண்ட் அமௌண்ட்டும் கம்மி தான். நீங்கள் ஐபிஎஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்களாம் வந்து லேக்கில் வச்சுருப்பாங்க, இது கம்மி தான். ஓகேவா? அதேமாதிரி எப்படி அப்ளை பண்ணணும், உங்கள் ஃபோட்டோ ஆஸ்யூஷுவல் நீங்கள் ஐபிபிஎஸ்க்கு அப்ளை பண்ணுவீங்களே அதே மாதிரி தான். ஃபோட்டோ, தம் ஃபிங்கரு இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், ஃபோட்டோ இமேஜ் அதே தான். 4.5 3.5 mm 200லேருந்து 230 பிக்சலு 20 கேபிலேருந்து 50 கேபி. ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. குட். 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அது ஆஸ்யூஷுவல் தான். ஐபிபிஎஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே தான். ஃபோட்டோ, சிக்னேச்சரு, அப்புறம் வேறு என்ன, தம் ஃபிங்கரு எக்ஸாக்டாக சேம் தான். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி சிக்னேச்சர் போடும்போது ஒயிட் பேப்பர் பிளாக் பெனில் போடுங்க. ஓகேவா? அதெல்லாம் மறந்துடாதீங்க. அவ்வளோதான். சரி, ஓகே. ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து குவான்ஸு ரீசனிங்கு உங்களுக்கு ரீசனிங்லாம் நல்லா வரும்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஃபீஸ் அதிகமாக இருக்குன்னுலாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க. ஃபீஸையும் ஒரு காரணமாக வைப்பாங்க. ஆல்ரெடி இல்லை எக்ஸாம் எல்லாமே லைனப்பாக இருக்குது. இப்போ எக்ஸாமே இல்லாமல் இருந்தால் நமக்கு வந்து ஓகே, இது வந்து எல்லாருக்கும் அப்ளை பண்ணுவாங்க. ஆல்ரெடி எக்ஸாம் லைனப்பாக இருக்கிறதுனால இதை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் அப்ளையும் பண்ண மாட்டாங்க. இதுதான் நமக்கான நேரம், நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க.